யூபிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் பகுதியில் டாபிக் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 7 தமிழறிஞர்களை நம்ம பார்த்துட்டோம், எப்படியெல்லாம் அவங்கள பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ 8வது பார்க்க போகிற ஆள் யார் அப்படின்னா, உமறு புலவர். பகுதியாக இலக்கியத்தில் 10வது பகுதியில் சமய முன்னோடிகள்ங்கிற தலைப்பில் இடம்பெறாரு. அவரை பற்றி எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 13 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நூல்கள் பகுதி தான் அவரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக கேட்குறாங்க. ஒன்று நூல், இன்னொன்று ஆட்கள். ஆட்கள் அப்படின்னா அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் யார், அவருக்கு உதவி செய்த வள்ளல் யார், அவருக்கு அடுத்து இந்த சீராபுராணத்தை முற்று பெற உதவி செஞ்சவர் யார், இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 2 விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சால் சீராபுராணத்தில் இவர் உமறுப்புல ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம முழு மதிப்பெண் பெறலாம். முதல்ல 2017 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 4 நூல் கொடுத்து அதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல போற்றி திருவகவல் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை எழுதின நூல். பராமர்த்த குறுகதைகள் நகைச்சுவை நூல் வீரமாமுனிவர் எழுதினது. முதுமொழி மாலை உமறுப்புறவர் எழுதிய இன்னொரு நூல் தான் முதுமொழி மாலை. பெண்மதி மாலை யார் எழுதுனா அப்படின்னா வேதநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியானது. அடுத்ததாக 2017 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உமறுப்புலவர் பாடிய முதுமொழி மாலை. முதுமொழி மாலை அவர் பாடினதான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எத்தனை பாக்கள் அந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 80 பாக்கள். அப்போ சீராபுராணத்துக்கும் இதே நேரத்தில் தெரிஞ்சுக்கணும்ல. சீராபுராணத்துக்கு எத்தனை பாக்கள் அப்படின்னா 5027 விருத்தப்பாக்கள். ஸோ அதையும் கேட்கலாம். விருத்தப்பா. ஸோ எந்த வகை பா சீராபுராணம் அப்படின்னு கேட்கலாம். விருத்தப்பா. அதேமாதிரி எத்தனை காண்டங்கள் அப்படின்னா 3 வகையான உட்பிரிவு. அது அந்த 3 வகையான உட்பிரிவு என்ன அப்படின்னா காண்டங்கள். ஸோ இதையும் கேட்பான். உட்பிரிவு என்ன, சீராபுராணத்துடைய உட்பிரிவு என்ன அப்படின்னா விலாதத்து காண்டம், நுபோத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டது. அடுத்து 2019 EO கிரேட் 3 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கூற்று டைப். உமறு புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவருடைய மாணவர்னு கொடுத்துருப்பாங்க. அது சரிதான். 2வது கூற்று உமறு புலவருடைய மற்ற நூல் முதுமொழி காஞ்சின்னு கொடுத்துருப்பாங்க. முதுமொழின்னு படித்தோடனே அதுதான் சரின்னு டக்குன்னு பார்த்துட்டு உடனே 2ம் சரி அப்படின்னு அடிச்சிடக்கூடாது. அது தவறு. ஏன்னா முதுமொழி காஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே முதுமொழி காஞ்சி, அப்போ விடை 1 மட்டும்தான் சரி, 2வது தவறு. முதுமொழி காஞ்சியோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிளார் அப்படிங்கிறவர் தான் முதுமொழி காஞ்சியோடைய ஆசிரியர். அது 100 பாடல்களை கொண்டது. ஒவ்வொன்றும் 10 பாட்டாக இருக்கும். சிறந்த 10 அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுலையும். அதை பாடினது வந்து முதுமொழி காஞ்சி. முதுமொழினா பழமொழி, முதுமொழி, மூதுரை, முதுசொல், இந்த மாதிரி பல பொருள் அதுக்கு உண்டு. அதுதான் அதை எழுதினவர் தான் முதுமொழி காஞ்சி எழுதினவர் கூடலூர் கிளார். நமக்கு முதுமொழி மாலை பாடினது தான் உமறு புலவர். அடுத்ததாக ரொம்ப ஈஸியான கொஸ்டின் 2017 குரூப் 2 ஏல கேட்டிருக்காங்க. சீராபுராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா உமறு புலவர். அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடியதையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக தான் நம்ம கொடுத்துருவாங்க. இந்த அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வள்ளல் சீதகாதி அவருக்கு வந்து சீராபுராணத்தை ஏற்றும்படி கேட்டுக்கொண்டவர். சீராபுராணத்தை ஏற்றுறது ஹெல்ப் பண்ணுறவர். அடுத்து அபுல் காசிம் மரைக்காயர் அப்படிங்கிறது அவருக்கு அப்புறமா வந்து சீதகாதி இறந்ததுக்கப்புறமா உதவி செய்யக்கூடிய வள்ளல். ஸோ எப்போதுமே ஆப்ஷனில் அதோட தொடர்புடையதாக தான் கொடுப்பாங்க. அடுத்து 2011 எக்ஸாமில் கேட்ட கொஷின் நூல்கள் ஆசிரியர்கள் கொஷின். நாரை விடு தூது சத்திமுத்த புலவர். நம்ம படிச்சிருப்போம். நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு நாராயை பற்றி பாடினவர் தான். இந்த நாரை விடு தூது பாடினவர் தான் சத்திமுத்த புலவர். திரிகடுகம் அதோடைய ஆசிரியர் நல்லாதனார். இவர் தான் செருடுதோள் நல்லாதனார் அப்படின்னு பாயிரம் நூல் பாராட்டுது. சீராபுராணத்தில் எழுதின உமறு புலவர். கலிங்கத்து புரணி ஜெயங்கொண்டார். ஸோ இதுதான் வந்து அண்ணாவுக்கு பிடித்த நூல் கலிங்கத்து பரணி. ஸோ இப்போ நமக்கு உமறு புலவர் கொடுத்துருக்கனால நம்ம அதை பார்க்குறோம். நாரை விடு தூது ஜெயங்கொண்டார், திருக்கடுகம் வந்து நல்லாதனார், சீராபுராணம் உமறு புலவர், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், நாரை விடு தூது சத்திமுத்த புலவர். அப்போ இதுதான் ஆன்சர். சிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்கலாம். 2017 ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் உமறு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராபுராணத்தை எழுத தொடங்கினார். நம்ம அப்படியே பார்த்துட்டோம். அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படிங்கிறது. இந்த அபுல் காசிம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இவர் இறந்ததுக்கப்புறமா வந்து உதவி செய்கிறவர் தான் அவர். இவர் வந்து உமறு புலவருடைய ஆசிரியர் கடிகமுத்து புலவர் அப்படிங்கிறவர். இந்த அப்துல் காதிர் மரைக்காயருங்கிற இடத்துல வள்ளல் சீதகாதி அப்படின்னா சீதகாதின்னு கொடுத்தாலும் அதுவும் சரியான விடை தான். ஏன்னா அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதகாதி 2 பேருமே ஒரே ஆள் தான். அவருடைய இன்னொரு பேர் தான் வள்ளல் சீதகாதி. அடுத்த 2016 VAO எக்ஸாமில் கேட்ட கொஷின் அதுவும் நூல்கள் ஆசிரியர்கள் கொஷின் தான். பெரிய புராணத்தோடைய ஆசிரியர் சேக்கிலார், ராமாயணத்தோட ஆசிரியர் கம்பராமாயணம், சீராபுராணத்தை எழுதினவர் உமறு புலவர், சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர். அந்த பெரிய நூல்களை பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஷின், ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 2015 நடந்த குரூப் 2 எக்ஸாம் பொருந்தாத இணையை கண்டறியன்னு சொல்லிட்டு வழிபாட்டு பாடல்கள் அவங்கள பற்றி பேசினவங்க யார் அப்படின்னு
இதோடு தொடர்புடையவங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இயேசு பெருமானை பற்றி பாடினவர் தான் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. ரச்சனை யாத்திரிகம், ரச்சனை மனோகரம், ரச்சனை குரல் அப்படின்னு இயேசு பெருமானை பற்றி பாடினவர் தான் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. அடுத்ததாக சிவபெருமானை பற்றி பாடினவர் தேவார மூவரில் ஒருத்தரான சுந்தரர். ஸோ அவருக்கும் அது தொடர்புடையவர் தான். அடுத்து புத்தபிரான் நீலகேசின்னு கொடுத்துருப்பாங்க. நீலகேசி அப்படிங்கிறது தவறு. புத்தபிரான் நீலகேசி அப்படிங்கிற நூலே என்ன அப்படின்னா அது வந்து குண்டலகேசி அப்படிங்கிற ஒரு புத்த நூலுக்கு மறுப்பு சொல்ல விதமாக எழுந்த நூல் தான் இந்த நீலகேசி. தமிழின் முதல் தருக்க நூல் நீலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய வழிபாட்டு பாடலில் புத்தபிரான் அப்படிங்கிறதுக்கு யார் பாடியிருப்பா அப்படின்னா நம்ம புத்தமித்திரர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார், அவர் பாடியிருப்பார். மணிமேகலை வந்து புத்த காப்பியம். அப்போது சீத்தலை சாத்தனார் அப்படின்னு கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்கும். இந்த நீலகேசி அப்படிங்கிறவர் யாரை பற்றி பாடினவர்னா அருகன் அப்படிங்கிறவரை பற்றி பாடினதாக கொடுத்துருப்பாங்க. நபிகள் நாயகம் அப்படிங்கிறது உமறு புலவர், அது சரியானது தான். அடுத்ததாக 2018 குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உமறு புலவர். உமறு புலவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். கடிகை முத்துப்புலவர். இந்த அப்துல் காதிர் மரைக்காயர் அந்த பேரை தான் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்காங்க. அப்துல் காதர்னு கொடுப்பாங்க, அப்துல் காதிர்னு கொடுப்பாங்க, முழுசாக அப்துல் காதிர் மரைக்காயர்னு கொடுப்பாங்க, இல்லை வள்ளல் சீத காதின்னு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அவருக்கு உதவி செஞ்சவர் அகமது மரைக்காயர். அகமது மரைக்காயரை தான் அகமது மரைக்காயர் இப்படி பேரை ஷார்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க. இது வந்து சீராபுராணத்தை மீதி பாடி முழுமையாக பாடி முடித்தவர் தான் அவர். அடுத்ததாக 2016 ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் நான் யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் யார் அப்படின்னா உமறு புலவர். அடுத்ததாக ஒரு தவறானதை கண்டடிக்க அப்படின்னு சொல்லிட்டு 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. நம்ம உமறு புலவரை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு என்ன கம்பர் கொஸ்டின் வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறந்தவர் அப்படிங்கிறது சரிதான், தவறானதை கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இங்கே தான் நம்ம டாப்பிக்கில் வர்றோம். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதின்னு கொடுத்துருப்பாங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல், ஒவ்வொருத்தரையும் ஆதரித்த வள்ளல் தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து யார் அப்படின்னா சடையப்பா வள்ளல். அதே மாதிரி உமறு புலவர் ஆதரித்த வள்ளவர் யார் அப்படின்னா உமறு புலவர் ஆதரித்தவர் தான் சீதக்காதி. கம்பரை ஆதரித்தவர் வந்து சடையப்பா வள்ளல். அடுத்ததாக சரஸ்வதி அந்தாதி ஏற்றியவர் கம்பர், அது சரிதான். கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. அப்போ இது வந்து தவறானது. புகழேந்தி புலவர் ஆதரித்தவர் யார்? ரெடியா? டைம் பார்த்துக்கோங்க. டைம் லேட் ஆகலாம். ஒரு நிமிஷம் அமைதியார். அதே மாதிரி புகழேந்தி புலவர், இந்த வெண்பாவீர் புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா சந்திரன் சுவர்க்கி. ஸோ அந்த மாதிரி ஆதரித்த சேர்த்து எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அடுத்ததாக உமறு புலவருடைய காலம் 2017 ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டு, 17வது நூற்றாண்டு. அடுத்ததாக 2022 நடந்த ஈவோ கிரேட் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இஸ்லாமிய கம்பர் அவருடைய சிறப்பேர் கேட்டிருக்காங்க. இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா உமறு புலவர் தான். அதுலேயும் கடிகை முத்துப்புலவர் வந்துடுறாரு, அப்துல் மரைக்காயர்லாம் வந்துடுறாரு. ஸோ உமறு புலவர்னாலே இவங்கெல்லாம் ஆப்ஷனில் வந்துடுவாங்க. இஸ்லாமிய கம்பர்னா உமறு புலவர். அதே மாதிரி கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னா யாரும் தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. ஸோ இதுதான் இவரை பற்றிய பாடல்கள். முக்கியமாக எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவரை பற்றி எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேள்விகள் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அவருடைய நூல்களையும் அவர் தொடர்பான ஆட்களையும் படிச்சிட்டோம் அப்படின்னா உமறு புலவர் டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.